தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/8/2026 செவ்வாய்க்கிழமை. சித்திரை நட்சத்திரம் காலை 8:42 வரை, பிறகு சுவாதி. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சஷ்டி விரதம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி. அதாவது சஷ்டி திதியிலே விரதம் இருந்தால் அகப்பை என்ற கருப்பையிலே குழந்தை உருவாகும் என்று புத்தக விருத்திக்காக உள்ள ஒரு பழமொழி. ஆகையினாலே இன்று முருகப்பெருமானை நாம் வணங்கினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு நாம் செல்லலாம். குகனை வணங்கினால் நம்முடைய குறைகள் எல்லாம் அகன்றோடும். ஆறுமுகப் பெருமானை வணங்கினால் ஆனந்தமான வாழ்க்கை நமக்கு அமையும். கந்தன் பேரை உச்சரித்தால் கவலைகள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். இன்றைக்கு ஆவணி மாதம் 1 தேதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து, நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறது சில எளிய பாடல்கள்ல எழுதி வச்சிருக்காங்க. பொதுவாக இப்போ சிவன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா சிவன் அபிஷேக பிரியர். அபிஷேகமே செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சிவனுக்கு நம்மளை பற்றின சிந்தனை வரும். சரி, பெருமாள் கோயிலுக்கு போறோம்னா அதை அலங்கரித்து பார்க்கணும். விஷ்ணு அலங்கார பிரியர். நவகிரகம்ங்கிறது என்னன்னா துதி பிரியர். நவகிரகத்தை போற்றி போற்றின்னு வழிபட்டு கொண்டே இருக்கணுமா. அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுல உள்ள சில முறைகளை ஒரு கவிதையா சொல்லியிருக்காங்க. மனைவி கற்பமெனில் கடல் நீர் ஆடாதே. மனைவி கன்சீவா இருந்துச்சுன்னா கடல் நீர் ஆடக்கூடாதான். மங்கள பொருள் என்று சுமங்கலியை அனுப்பாதே. ஒரு வீட்டுக்கு சுமங்கலி உங்களை பார்க்க வர்றாங்கன்னா அவங்கள வெறுங்கையோட போய் சொல்லப்படாதான். ஏதாவது ஒரு மங்கள பொருள், ஒரு ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள், அது மாதிரி மஞ்சள் கயிறு, மஞ்சள், அப்படி ஏதாவது ஒரு இது, பூ பழம் ஏதாவது வச்சு கொடுக்கணுமா, தண்ணியாவது கொடுக்கணுங்கிற. மங்கள பொருள் அன்றி சுமங்கலியை அனுப்பாதே. காலையில் எழுந்ததும் கண்டதை பேசாதேங்கிற. காலையில் எழுந்துருச்சோன்னா சில பேர் இன்னைக்கு பால் வரல, ஜீனி இல்லை, அது இல்லை, இதில் எழுந்து இல்லை இல்லைங்கிற வார்த்தையே உரியேறும். இல்லை வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். செட்டிநாட்டு பகுதியில் சொல்லுவாங்க போதும் அப்படிம்பாங்க. போதும்னா வேண்டாம்னு அர்த்தம். இருக்கு, போதும், எங்களுக்கு போதுமானது அப்படிங்கிற அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஒரு குழந்தை கூட படுத்திருக்கிற போது, சின்ன குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த குழந்தை இரவு பூரா கத்திக்கிட்டே இருக்கும். சில சமயங்களில் தாய் தாலாட்டு படிக்கினே இருப்பாங்க. அதிகாலையில் ஒரு 5 மணி ஆனோன்னா அந்த குழந்தை வீறிட்டு சில சமயங்களில் அழுகும். அப்போ இது என்ன பண்ணும், தட்டி கொடுத்து, அதனுடைய முதுகில் தட்டி கொடுத்து தாய் சொல்லுவா. இப்போ அந்த ஜன்னல் பக்கத்தில் பார்ப்பாங்க. அப்போ இருட்டாக இருக்கும், இன்னும் பொழுது விடிஞ்சிருக்காது. பொழுது எப்போ விடியும், பூ எப்போ மலரும், சிவன் எப்போ வருவார், வரம் எப்போ தருவார்னு சொல்லி அந்த பிள்ளைய பார்த்து பேசிக்கினே முதுகில் தட்டி கொடுப்பாங்க. அது அப்படியே அந்த தாலாட்டு பாட மாதிரி கேட்டு தூங்கிக்கினே இருக்கும். காலையில் விடிஞ்சிடும். விடிகிற போது இந்த பிள்ளை அப்படி மகிழ்ச்சியாக சிரிக்கும். அப்போ சொல்லுவாங்க, பொழுது இப்போ விடியும், பூ இப்போ மலரும், சிவன் இப்போ வருவார், வரம் இப்போ தருவார்னு சொல்லி அதை பாசிட்டிவாக மாற்றி பேசுவாங்க. ஆக காலையில் எழுந்த உடனே நம்ம கண்டதெல்லாம் பேசிருக்கலாம், இறை நாமத்தை உச்சரிக்கலாம். வாழ்க, அதுதான் சிவபுராணத்தில் போட்டிருக்கேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகுலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்கன்னு வாழ்க வாழ்கன்னு வருது. இறைவனை வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம். ஆகையினாலே காலை நேரத்தில் நான் முகத்தில் முடிக்கிற போதே ஒரு சில பேர் பாருங்க எழுதி வச்சிருப்பாங்க, வெற்றின்னு எழுதி, அது முகத்தில் கூட ஒருத்தர் முடிக்கிறாரு. ஆக காலையில் எழுந்ததும் கண்டதை பேசாதே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மறவாதேங்கிறேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னா இது எங்கே நடக்கும் அப்படின்னா, அந்த நெல் அந்த காலத்தில் கதிர இருப்பாங்க. நான் எங்களுக்கெல்லாம் கிராமம் இருந்துச்சு, கதிர இருக்கிறதுக்கெல்லாம் போவேன். அதில் அப்படி காற்றுல தூத்தி விடுவாங்க. அந்த பதரெல்லாம் ஓடிடும், நெல்மணியாக உள்ளது கீழே விடுவோம். மாடு கட்டி போரடித்தால் மாடாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரைன்னு ஒரு பாடல் கூட உண்டு. அப்போ அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, காத்திருக்கிற போதே தூத்திக்கிட்டு ஒழும்பாங்க. ஆனால் அது அதற்காக சொல்லப்பட்ட பழமொழி அல்ல. மூச்சு காற்று உள்ள போதே நீ உனக்கு தேவையானது எல்லாம் செய்துவிடு அப்படின்னு. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் மறவாதே. இது மாதிரி இந்த கவிதை நிறைய இருக்கு. பொதுவாக நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில கடைபிடிக்க முன்னோர்கள் ஏராளமான கருத்துக்களை சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை நம்ம கடைபிடிக்கிறோமான்னு பார்க்கணும். மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும்னு ஒரு பழமொழி. அதாவது இந்த மூத்தவங்க சொல்றாங்களே, இதை நம்ம கடைபிடிக்க முடியுமான்னு நீங்க நினைக்கப்படாது. கடைபிடிக்கிற போது உங்களுக்கு கசப்பா தெரியலாம். ஆனால் எப்படி நெல்லிக்காயை நம்ம சாப்பிட்ற போது கசப்பா இருக்கோ, கொஞ்சம் கரிப்பு சுவையா இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிற போதெல்லாம் இனிச்சுக்கிட்டு இருக்குமா. ஆகையினாலே மூத்தோர் சொல்லும் முது நெல்லிக்கனியும் முன்னே கைக்கும் பின்னே இனிக்கும் என்பது போல இது மாதிரியான இந்த நல்ல வாசகங்களை எல்லாம் நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற பொழுது, கடைபிடிக்கின்ற போது நமக்கு கசப்பாக இருந்தாலும் பிறகு வாழ்க்கை இனிப்பாக அமையும். ஆகையினாலே அந்த கருத்துக்களை தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களால் நன்மைகள் வந்து சேருகின்ற நாள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று கூட யோசிப்பீர்கள். உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்தில், அவருடைய பார்வை இருக்கின்ற இடம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 9ஆம் இடத்தில். 9 என்பது பாக்கியஸ்தானம். எனவே உங்களுக்கு என்னென்னவெல்லாம் பாக்கியம் கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் கிடைக்கும். அண்ணன் தம்பிகளுக்குள் ஒற்றுமை பலப்படும். முன்னோருடைய சொத்துக்களில் முறையான பங்கீடுகள் கிடைக்கலாம். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக வரும். பணவரவும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இந்த நாள் அற்புதமான நாள். இன்று முருகப்பெருமானை வணங்கினால் முன்னேற்றம் கூடும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2 செவ்வாய் 12க்கு அதிபதி 2இல் இருக்கின்றார். விரையாதிபதி 2இல் இருந்தால் விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு வர வேண்டும். அதே நேரம் செவ்வாய் என்பதனாலே இன்றைக்கும் நீங்கள் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை வளப்படுத்திக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இல்லத்திலும் உள்ளத்திலும் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். 11ஆம் இடத்திலே சனி இருப்பதனாலே பணவரவு திருப்தியாக இருக்கும். வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே தேவைக்கேற்ற பணம் அப்போதைக்கப்போது வந்து கொண்டே இருக்கும். பொதுவாக நீங்கள் பணத்தை வைத்துக் கொண்டு எந்த காரியமும் செய்ய முடியாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்புழக்கம் தானாகவே வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு உத்தியோகத்திலும் சரி தொழிலிலும் சரி நன்மைகள் நடக்கின்ற நாள். தொழிலில் உங்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். பணியிட மாற்றங்கள் எதிர்பார்த்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். பணி ஓய்வுக்கு பிறகு கூட ஒரு சிலருக்கு பணிகள் கிடைக்கலாம். உங்கள் ராசிக்கு 2இலே குரு இருக்கின்றார். எனவே உங்களுக்கு பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கின்றது. சண்டையிட்டவர்கள் சமாதானமாக மாறுவார்கள். குடும்பத்திலே நாட்களாக நடைபெறாத ஒரு சில நல்ல காரியங்கள் இன்று நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள். தேவைகள் பூர்த்தியாகும் நாள். திடீர் வரவு உங்களை தேடி வரப்போகின்றது. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் முன் வருவீர்கள். அதன் படிப்புக்காகவோ அல்லது அயல்நாடு செல்ல வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அதற்குரிய ஏதேனும் ஒரு காரியத்திற்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். முக்கிய புள்ளிகளின் சந்திப்பாலும் நன்மைகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு யோகமான நாள். ராசிநாதன் ராசியில் இருக்கின்றார். சூரியனோடு புத ஆதித்ய யோகம். எனவே கல்விக்காக கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நினைத்ததை முடித்து நிம்மதி காண்பீர்கள். நிலையான வருமானத்திற்கும் வழிபிறக்கும். மாமன் மைத்தின் வழியில் மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெறும். கேது பலம் நன்றாக இருப்பதனாலே பொதுவாக உங்களுக்கு இன்று புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணங்கள் நிறைவேறலாம். இன்று ஒரு யோகமான நாள், இனிய நாள், கேட்டது கிடைக்கும் நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன் நீச்சம். தனாதிபதி நீச்சம் பெற்றிருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செலவிட வேண்டும். இறைவனை பூஜித்தும் நீங்கள் வாழ்க்கையை தொடங்குவது நல்லது. பொதுவாக செவ்வாய் இன்றைக்கு செவ்வாய் 10இல் இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கலாம் என்று சிந்தித்திருப்பீர்கள். அதற்கு பழைய பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் புதியவர்கள் இன்று வந்து சேரலாம். உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு வரலாம். இருந்தாலும் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். 7இலே சனி இருக்கின்றார். எனவே உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆட்பட நேரிடும். கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. மாலை பயணம் மகிழ்ச்சி தரும். துலாம் ராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் தொழிலதிபதி இருக்கின்ற பொழுது தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் பதவிகள் மட்டுமல்ல, நீங்கள் கேட்ட இலாகா மாற்றங்கள் கூட உங்களுக்கு வரலாம். 10இல் குரு இருப்பதனாலே இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வாகன மாற்றங்கள் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணஸ்தானம் பலன் பெறுவதனாலே தூரதேசத்திற்கிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள், யோகமான நாள்.
விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புகழ்பெற்றவர்களை சந்தித்து மகிழ்கின்ற நாள். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் அதிக லாபத்தை பெற நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் புது ஆதித்ய யோகம் இருப்பதனாலே உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். செவ்வாய் 8ல் இருப்பதனால் கவலைப்பட வேண்டாம். இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை உளன்போடு நீங்கள் வழங்கினால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் விழிப்புணர்ச்சி தேவை. இருந்தாலும் கூட உங்களுடைய ஜாதகத்திற்கு அடிப்படையில் அதாவது இன்றைக்கு ராசி அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடத்தில் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். கும்பத்தில் இருப்பதனாலே பணவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. ஆனால் வருகின்ற பணம் அந்த மறுநிமிடமே செலவாகிவிட்டதே என்று கவலைப்படுவீர்கள். நல்ல விரயங்களாக சுப விரயங்களாக செய்தால் நன்மைகள் உங்களுக்கு வரும். வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்குவது, சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது, வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருள் வாங்குவது, இப்படியெல்லாம் நீங்கள் சிந்தித்தால் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல விரயங்களை ஏற்படுத்திக் கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். வீடு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் கூட 2 நாட்களாக எதிர்பார்த்த உத்தியோக மாற்றம் ஊதிய உயர்வுடன் வரலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள். அது மட்டுமல்ல, எடுத்த காரியங்களும் வெற்றி கிடைக்கும். குறு பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். புதிய பொருள் சேர்க்கை உண்டு. உத்தியோகத்திலே நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அதை மேலதிகாரிகள் உங்களுக்கு வழங்குவார்கள். அஷ்டமத்திலே சூரியன் இருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். கவனம் தேவை. எதற்கும் நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படியே நீங்கள் நடப்பது நல்லது. 2இல் ராகு இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். இந்த நாள் நல்ல நாளாக அமைய செவ்வாய்க்கிழமை என்பதனாலே முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு தடைகள் விலகி தக்க பலன் கிடைக்கின்ற நாள். தரவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கடன் உதவி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். கவனம் தேவை. மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதனாலே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீரென மாற்றங்கள் வரலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே கவலைப்பட வேண்டாம். காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். மலை போல் வந்த துயர் பனி போல் விலக வேண்டுமானால் குரு பார்வை தேவை. அந்த குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மட்டுமல்ல, பிறருக்கு நீங்கள் உதவி செய்ய போனால் உபத்திரவங்கள் வரலாம் என்பதனாலே நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுவது நல்லது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4இல் இருப்பதனாலே இன்றைக்கு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறும். அதாவது இடம் பூமி வாங்குவதற்காக ஒரு பெரும் விரயங்கள் செய்ய நேரிடலாம். ஆனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை. குரு பார்வை இருப்பதனாலே பார்க்கும் குருவை பலப்படுத்த இன்று தினம் குரு பகவானையும் நீங்கள் வணங்க வேண்டும். செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானையும் வணங்க வேண்டும். வழிபாட்டின் மூலமே உங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.